இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெல் பட்டன் ஒன்று விசிபிள் ஆகும். ஸோ அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வணக்கம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா Vivo V7 Plus அப்படிங்கிற மொபைலோட அன்பாக்சிங் அண்டு இன்டெப்த் ரிவ்யூ தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இதனோட லிங்க் கொடுத்துருங்க. ஸோ அது மூலிமா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இந்த பாக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அன்பாக்சிங் பண்ணுறதுக்காக நண்பர்கிட்ட இந்த மொபைலை வாங்கியிருக்கிறேன். ஸோ பாருங்கள், வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலோட பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர் ஓப்பன் பண்ண உடனே டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் கொடுத்துட்டாங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளே சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5.99 இன்ச், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்த மொபைலு. நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெட் கலர் அது இதுன்னு ஒரு 2-3 கலரில் விட்டுருக்காங்க. ஸோ அது எனக்கு என்னென்னு தெரியல. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருவோம். ஸோ அது மூலிமா போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, மொபைல் எடுத்து ஒன் சைடு வச்சதுக்கப்புறம் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம் இஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நம்ம வந்து சிம் ட்ரேவை வந்து வெளியில் எடுத்து நம்ம சிம் உள்ளே வந்து போகிறது யூஸ் ஆகும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் தான், ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஸோ அதை தவிர வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உள்ளே என்னென்ன எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்காக கொடுத்துருக்காங்க. அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா IMEI நம்பர், இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. நார்மலான ஹெட்ஃபோன் தான், இன்னேர் ஹெட்ஃபோன் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு USB to மைக்ரோ USB கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. டைப் சி அவைலபிளில் இல்லை, இப்போ வந்த மொபைல் தான், பட் இருந்தாலும் வந்து டைப் சி யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்டாக் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதனோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 5 volt 2 ஆம்பியர் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. ஓகே, இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஸோ ஓகே, மொபைலை வந்து வெளியில் எடுத்து பார்ப்போம். ஒரு மொபைல் வாங்கிட்டு அதை கவரை ஓப்பன் பண்ணுறது ஒரு தனி ஃபீலிங் தான். ஸோ ரொம்ப எக்ஸைட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைலை வந்து பூட்டிங் பண்ணலாம். ஓகே, மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆல்ரெடி செட் பண்ணியாச்சு. இதனோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ஸ்பீடாகவும் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான், நல்லாவே பண்ணிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2-3 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். கேமிங்கும் வந்து 2-3 கேம் விளையாண்டு பார்த்தேன், நல்லா இருக்குது. இதனோட கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா வந்து டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கல அப்படின்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வேறொரு அப்டேட்டில் சந்திப்போம்.